காமர்ஸ் சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து பேஜ் நம்பர் 45ல இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஆல்சோ, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டும் முக்கியமான பார்ட் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு மார்க்கெட். அங்கே என்ன நடக்குதுன்னா, பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ். ஸோ ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு வாங்கி விற்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் கொஸ்டின், ரைட் எனி 5 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 49ல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேருந்து வந்து 5 டைப் எதுனா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சிங்கன்னா கொச்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைதராபாது. இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே இருக்குது. ஸோ நம்ம மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். மொத்தமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதுலேருந்து எதனாவது ஒரு 5 டைப்ஸ் எழுதினீங்கன்னா போதும். வாட் இஸ் மீன் பை ரிமைசர்னு 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 50ல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைசர் வந்து he act as an agent of a member of a stock exchange. ஸோ இவர் வந்து ஒரு ஏஜென்ட் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, he obtains business for his principal. அவருக்கு யாரை வேலை சொல்கிறாங்களோ அவங்களுக்காக இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் செய்கிற வேலைக்கு he gets the commission for that service. அவர் செய்கிற வேலைக்கு அந்த பிரின்சிபல் கிட்டேருந்து அவருக்கு வந்து கமிஷன் வரும். இதான் வந்து ரிமைசர் கொடுத்துருக்காங்க. he act as an agent of a member of a stock exchange. he obtain business for his principal, that is the member, and gets the commission for that service. ஃபோர்த்து கொஸ்டின், ஹூ இஸ் புரோக்கர் கேட்குறாங்க. அதுவும் அதே பிக்சர் கீழே தான் இருக்குது. புரோக்கர்ஸ் ஆர் த கமிஷன் ஏஜென்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹூ ஆக்ட் as an intermediary between buyers and sellers of securities. ஸோ பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்க ஒரு இன்டர்மீடியரி தான் வந்து புரோக்கரு. இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, they do not purchase or sell securities on their behalf. இவங்க அவங்களோட பேரில் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க செய்கிற வேலைக்கு இவங்க என்ன வாங்குறாங்க, புரோக்கர் சார்ஜ் கமிஷன் ஃப்ரம் போத் த பார்ட்டிஸ் ஃபார் their service. சிம்பிளாக சொன்னால் அந்த புரோக்கர்ஸ் யாருன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப் தாங்க. எந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறோமோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் தான். லாஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவுமே அதே பேஜ் நம்பர் 50ல தான் இருக்குது. ஸோ மொத்தம் 4 டைப்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து புல்லு, 2வது வந்து பியரு, 3வது வந்து ஸ்டாகு, 4வது வந்து லேம்டெக். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர் இருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், புல், பியர், ஸ்டாக், லேம்டெக். இப்போ நம்ம சாப்டர் 7ல இருக்கிற வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், 5 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, ரிமைசர்னா யாரு, ஹூ இஸ் கால்ட் புரோக்கர், டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர். 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசன்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 and 3, அதாவது எக்ஸ்பிளைன் புல், பியர், ஸ்டாக், லேம்டெக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வகையான ஸ்பெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 வகையான ஸ்பெகுலேட்டரில் ஃபர்ஸ்ட் டைப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது அடுத்த சாட்சி காளை. இதுவா சாட்சி சொல்ல போகுது. ஃபர்ஸ்ட் டைப் புல் ஸ்பெகுலேட்டர். காலை எப்படி ஆப்போசிட்ல இருக்கிற எதிரியை வானத்தில் வீசுதோ அதே மாதிரி தான் அந்த புல் ஸ்பெகுலேட்டர். கரண்ட்ல வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் வாங்கி அதோட விலையை நான் ஃபியூச்சர்ல ஏறும்போது அப்போ அதெல்லாம் நல்ல விலைக்கு விற்று லாபம் பிடிப்பாரு. ஸோ இவர் ரொம்ப நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிறதுனால இவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோட ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் ஸ்பெகுலேட்டர் யாருன்னா, பியர் ஸ்பெகுலேட்டர். இவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, கரண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் வித்துறாரு, இன்னொருத்தர்கிட்ட டீல் பேசிட்டாரு. 1 மாதம் கழிச்சு நான் உனக்கு ஷேர்ஸ்லாம் 100 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நம்பிக்கைலாம் ஃபியூச்சரில் 100 ரூபாய்க்கு இருக்கிற ஷேர்லாம் 90 ரூபாய்க்கு இறங்கும். அப்படி இறங்கும் போது நம்ம வேற ஒருத்தங்கிட்ட 90 ரூபாய்க்கு வாங்கி இவர்கிட்ட 100 ரூபாய்க்கு வித்துடலாம், லாபம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் எப்படி அடிச்சு கீழே தள்ளுதோ அதே மாதிரி இவர் வந்துட்டு விலை இறங்கும் போது ஷேர்ஸ் வாங்குவாரு. ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையிலான இவரெல்லாம் பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டைப் பார்க்க போற ஸ்பெகுலேட்டர் யாருன்னா, மான் கராத்தே என்ன தெரியுமாடா உங்களுக்கு? ஆபத்து வரும்போது மான் பிச்சிக்கின்னு ஓடுமே, அப்படி பிச்சிக்கின்னு ஓடுதானே மான் கராத்தே. இப்போ பாருங்கடா. எஸ் ஆஃப் கோர்ஸ், கலைமான் த ஸ்டாக் ஸ்பெகுலேட்டர். இவர் ரொம்ப காசியஸான ஸ்பெகுலேட்டர், அதாவது ரொம்ப உஷாரான ஸ்பெகுலேட்டர். இவர் என்ன பண்ணுவார்னா, ஐபிஓவில் ஒரு புது கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுவாரு. அதிகமான பிரீமியம் உடனே ஏறின கையோட என்ன பண்ணுவார்னா மற்றவங்களுக்கு அதை வித்துட்டு எஸ்கேப் போயிடுவாரு. இப்படி ஒரு பிரீமியம் மாட்டிய போறதுனால இவர் பேர் வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிரீமியம் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புல், பியர், ஸ்டாக்கை தொடர்ந்து 4வது நம்ம பார்க்க ஒரு ஸ்பெகுலேட்டர் இவர் தான். ஆல்ரெடி இவர் யாருன்னு எல்லாருக்கும்
எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இவர் தான் பியூர் ஸ்பெகுலேட்டர். ஃபியூச்சர்ல செக்யூரிட்டிஸ் எல்லாம் இறங்கும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. பட் ஆப்போசிட்டா இவர் எந்த செக்யூரிட்டிஸ்லாம் வாங்கி விற்கிறேன்னு சொன்னாரோ அதோட எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா இவருக்கு வந்து யாரும் வந்து கம்மியான விலையில வந்து ஷேர்ஸை விற்கிறதுக்கும் தயார் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி வாங்கறதுக்கும் தயார் இருக்க மாட்டாங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் கொடுத்த வாக்கை வந்து இவர் வந்து காப்பாற்ற முடியாம 2 பேர்கிட்டையும் மாட்டின்னு முழிகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாட்டின்னு முழிகிறதுனால இவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லேம்டெக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 4 வகையான ஸ்பெகுலேட்டர் பார்த்துருக்கோம். புல், பியர், அது தொடர்ந்து லாஸ்ட் நம்ம பார்த்தது லேம்டெக். ஸோ இந்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் கட்டுறது காமர்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசன்ல இருக்க லாங் ஆன்சர்ஸ் பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டீடைல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கலாம். அந்த ஷார்ட் கட் என்னன்னா பேப்பர்ஸ், PAPERS. ஸோ இதோட ஒரு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற பி என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு ஒரு ஃபேர் டீலிங்கில் ஈடுபடணும், யாரும் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஏ என்னன்னா எய்ட் டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கம்பெனிக்கு வந்து ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. மூணாவது பார்த்த பி என்ன அப்படின்னா ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல். நம்ம அன்ப்ராஃபிட்டபிள் யூனிட்டில் போடாமல் நல்ல ஹை ஹீல்டிங் கம்பெனிஸில் போடும்போது நம்ம சேவிங்ஸ் எல்லாமே கரெக்டாக சேனலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்குற இ என்ன அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ புக்கில் வந்து கரெக்ட் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே ஷார்ட்கட்காக வந்து வெறும் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆர் என்ன அப்படின்னா ரெடி அண்ட் கண்டினியூவஸ் மார்க்கெட். ஸோ இது மூலயமா நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஷேர்ஸை ஈஸியாக கேஷாக மாற்றலாம், கேஷை வந்து செக்யூரிட்டிஸ் அதாவது ஷேரை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற எஸ் என்ன அப்படின்னா சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே இந்த பேப்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வெறும் ஷார்ட் கட்ஸ் மட்டும்தான். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் காட்டுறது காமர்ஸ் யூடியூப் சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் லாங் ஆன்சர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 47 இருக்குது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி இதுக்குமே ஒரு ஷார்ட் கட் போட்டலாம். டிமார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே டிமார்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ண போகிறோம். டிமார்ட்டில் டி என்ன அப்படின்னா டீல்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ். எம் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் இருக்கிற ஏ என்ன அப்படின்னா அலோஸ் டீலிங் ஒன்லி இன் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் இருக்கிற ஆர் என்ன அப்படின்னா ரெகுலேட்ஸ் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். லாஸ்ட் இருக்கிற டி என்னன்னா டிரான்சாக்ஷன் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ த மெம்பர்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம்ஏஆர் இது எல்லாமே வந்துட்டு செக்யூரிட்டிஸ் 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 சொல்லிட்டு முடியும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஆரும் ஏ பாயிண்ட் வந்து ரொம்ப டஃபா இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கலாம். ரெகக்னிஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th லெசன்ல இருக்கிற டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தான் பார்க்க போறோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 52ல இருக்கு. ஆனா ஷார்ட்கட் வந்து எஃப்எம் COP². எஃப்என் அப்படின்னா ஃபங்க்ஷன், ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி. கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஈஸி லிக்விடிட்டி. ரெண்டாவது பாயிண்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஸ்டியூட் என்னங்க வந்து கமோடிட்டிஸ் அதாவது பொருட்களை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதான் கமோடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கார்னரிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கார்னரிங் இஸ் டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் காப்பில் வந்து ஓ என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், நிறைய கேபிட்டல் கிடைக்கணும். அதுவே வந்து கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரிஸ்க் ரிடக்ஷன். எந்த அளவுக்கு ரிஸ்க் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணணும்.